வெல்கம் டு மை சேனல் ஜோதி மாறன். இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பெரிய லாங் வீடியோ ஹாரர் வீடியோஸ் எல்லாம் போடலாம். இப்போ நம்ம வந்து நியூ பெல் மூடுக்கு வந்திருக்கோம். 6 மூட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், கேமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கேம் போகலாம். ஆறு மூட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போதைக்கு 2 மூட்டை கண்டுபிடிச்சோம். ஐபிஎஸ் நிறைய எடுத்து வச்சுக்கணும். பேய் எங்கே இருக்குன்னு நமக்கு நிறைய யூஸ் ஆகும். கீழே பார்த்துட்டே வாங்க. நிறைய இடத்துல மூட்டை வச்சுக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஐபிஎஸ் தான் நம்ம இந்த கேமில் மெயினாக முக்கியம். இல்லைன்னா இந்த கேம் விளையாடவே முடியாது. இது வரைக்கும் 3 மூட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறோம். 4 அந்த பேயை பார்க்கல. அந்த வெயில இருக்கும் அந்த பேய். இப்போ 5 மூட்டை அந்த ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே எல்லா மூட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 6 மூட்டை தானே வச்சு விளாட்றோம். அந்த பேரை எக்ஸ்பீட் ஆகும்போது போய் அந்த பேரை மூஞ்சி காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க, நாங்கள் தான் போடுறோம். இந்த பேய் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் இருக்குது. நம்ம 1 நிமிஷம் வந்து 1 நிமிஷம் ஆகுது. 1 நிமிஷம் 36 செகண்ட் ஆகுது இந்த கேம் ஆரம்பிச்சு. அந்த பேய் இன்னும் வந்த மாதிரியே தெரில. இன்னும் பொறுமை ஆமை மாரி வந்துகிட்டு இருந்த பேய். 6 மூட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேயை பார்க்குறதுக்கு தான் வெயிட்டிங். ஆமாம், பேயை போய் கீழே இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்து அடுத்த வாட்டி நம்ம அந்த சாப்டர் இருக்க பேயை இந்த கேமில் வச்சு விளையாடுறோம். பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடலாம். ரன்னுக்கு விட்டுருச்சு. அப்போ பேய் நம்மளை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பேயை பார்த்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம் கைஸ், கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. பேய் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க கைஸ். பாருங்கள், நம்ம ஒரு தெரியிறோம் பாருங்கள். நம்ம மேலே ஓட போகிறோம். அடுத்த வாட்டி அந்த பேய் மூஞ்சி எடுத்துகிட்டு வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸு மூஞ்சிக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி 3க்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நான் கொஞ்சம் ஐஸ் கேம் எடுத்துனா கொஞ்ச நாள் விளாண்டா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக வருதுன்னு. ஏன்னா இது நியூ பெல் 3 நாள் தான். ஆரம்பிக்கும்னா பெரிய வேகத்தில் இருக்கும். படு வேகத்தில் இருக்கும். தேங்க்யூ, யூ எஸ்கேப்டு 2.25 செகண்ட்ஸில் விளையாடிருக்கோம். பெஸ்ட் டைம் வந்து 1 நிமிஷத்தில் விளையாடிருக்கோம். ஐஸ் வந்து 6x6 பேக்ஸ் வந்து 6x6. யூ வின் 50%, டிஃபிகல்ட்லி 5%. அடுத்த வாட்டி என்ன மூடில் விளாட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பாரு. நடுவில் நம்ம பேசிட்டு